हर हर शंकर जय जय शंकर 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 ஓம் குருப்யோ நமः. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரிவாளுடைய பக்தர்கள் அவர் ஸ்தூல ரூபமாக இருந்தபோதும் ஏற்பட்ட அனுபவங்கள், இன்னும் சூக்ஷ்ம ரூபமாக இன்றைக்கும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்க அனுபவங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி 2 சம்பவங்கள் பார்க்குறோம். ஒன்று நடந்து அதனுடைய இது எப்படி வச்சுருக்குன்னா தலைப்பு நடந்ததும் நடக்க போவதும். ஒன்று நடந்த சம்பவம், நடந்த யாரோ அவளுக்கு தெரியும் நடந்தது யாருன்றது. அந்த பக்தர்கள் யாரோ அவள் அங்கே இருப்பா, அவளுக்கு தெரியும். அது இவருக்கு மகாபெரியவாளுக்கு தெரியாதுன்னு அவன் நினச்சின்னு இருப்பா. அதுதான் இப்போ என்னன்றது தெரிஞ்சிடும். இன்னொன்று நடக்க போகிறது அந்த பக்தருக்கு தெரியாது, அது மகாபெரியவாளுக்கு தெரியும். அது அப்புறம் அந்த பக்தருக்கு தெரிஞ்சிடும். இவர் என்ன சொல்ல வந்தார்ன்றது, நடக்க போகிறத சொன்னார் அப்படின்றத தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் பார்க்குறோம். ஒரு முறை பெரிய கூட்டம் காஞ்சி மடத்தில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப பொங்கி வழியிறது. ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறவாளுக்கு. ஆனால் அது என்ன சம்மந்தம் பின்னாடி தெரியும். ஒரு இளைஞர்கிட்ட என்ன சொல்கிறாரு, அந்த வாட்ச்சு என்னது, அதை கொஞ்சம் எடுத்து வை, நான் பார்க்கணும். இது என்ன மாடல், இது என்ன பிராண்டு, என்ன மேக்கு, எவ்வளோ ரூபா ஆகுது, நல்லா உழைக்குமா, எடுத்து அப்படி கேட்கும்போது அவருக்கு தெரியாது. அப்படி வச்சு அது அந்த பக்கம் அங்கே வை அப்படின்றாரு. அப்புறம் அவருடைய கைங்கரியம் பண்ணுறவருக்கு தெரியும், பார்த்து பத்திரமா அவர்கிட்ட படாமல் கையில் படாமல் அது அவர் இடத்துல அப்படி ஷோ இது பண்ணுற மாதிரி அப்படி வைக்கிறார். நீ கொஞ்சம் நில்லுங்க மாப்பிரி, அப்புறம் அதை கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட. அதேமாதிரி ஒரு 2-3 பேர் போன பிறகு யார்கிட்ட நல்ல வாட்சை கொஞ்சம் நல்லாவும் இருக்கணுமே, அழகாக புது வாட்சாக இருக்கணும். அதை பார்த்து புது வாட்சாக அன்றைக்கின்னு பார்த்து கட்டின்னு வருவாளே, இவர் தான் நினச்சிட்டாருன்னா அதான் நடக்கும். எல்லாத்தையும் அது மாதிரி ஒரு 5-6 வாட்ச்சு ரெடி பண்ணிடுறான். வரிசையாக இருக்குது, வேறு மாடலில் வேறு கிடைக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, வேறு மாடல். ஒன்று கோல்டு பிளேட்டடாக இருக்குது, ஒன்று இந்த மேக்கு HMTனா, ஒன்று வேறு டைட்டன், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ எல்லாமே அன்றைக்கி வேரியஸ் பிராண்டு, ஃபாரின் பிராண்டு, அது எல்லாமே இருக்குது. இப்போது ஒரு பையன் கல்யாணம் ஆக போகிற பையன், ஆகலை அவனுக்கு, இன்னும் கல்யாணம் நிச்சயம் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் அவனுடைய அப்பாவும் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறான். உடனே அவர் சொல்கிறார், இந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, உன் பையனை இங்கே ஒரு 6 வாட்ச் வச்சுருக்குல்ல, இதில் ஒரு நல்ல வாட்சாக பார்த்து அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுத்துக்க சொல்ல அவனை அப்படின்னு சொல்கிறார். அப்போது உடனே அவளுக்கு சுருக்குன்னு இருக்குது, என்ன சொல்ல வர்றாரு. உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா எங்களை மன்னிச்சிருங்கோ, தெரியாமல் நடந்துருது அப்படின்னு. அப்போ மாப்பிரியா சொல்கிறார், ஒரு பொண்ணாத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது உனக்கு பையனுக்கு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி கொடுக்க முடியல, அவளால் கஷ்டப்படுறா. அது ஒரு காரணத்துக்காக நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டியே, இது ரொம்ப நியாயமாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் அது நான் புரிஞ்சுட்டோம் பெரியவா, நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இது ஒரு சம்பவம் முடிஞ்சுது. அவருக்கு தெரியாதுன்னு இவள் நினச்சின்னு இருக்கா, அது என்னென்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சம்பவத்தில் நிறைய அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயே பக்தர்கள் கூட்டம். திருச்சியிலேருந்து கணபதினு ஒருத்தர், அவர் வேலை தேடின்னு இருக்கார், இளைஞர். அவர் வராரு. அவர் அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்கல, வேலை கிடைக்கணும்னு நினச்சிருந்தான் வந்தார். அதை கேட்குறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதனால் மகானை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போயிட்டா போகிறோன்னு இருந்தார். அப்போ அவர்கிட்ட அந்த இளைஞர்கிட்ட மாப்பிரிவா கேட்குற, காஞ்சிபுரம் இதில் திருச்சியில் என்னென்ன பேங்க்லாம் இருக்குது, அந்தந்த பேங்க்லாம் எப்படி போயின்னு இருக்குது, இப்போது பேங்க் செக்டர்ஸ் எப்படி இருக்குது இன்றைக்கி, அதில் வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது ஜென்ரலாக, அது எப்படி யாரெல்லாம் வேலையில் வச்சுக்கிறா. அப்போ கூட இவர் ஒன்றும் கேட்டுக்கல, எனக்கு வேலை ஒன்று. ஓ அப்படி இருக்கோ, சரி சம்பளம்லாம் என்ன அவெல்லாம் கொடுத்துட்டுருக்கான்னு தெரியுமா உனக்கு, தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச பதில் அவர் சொல்கிறாரு. இவர் அவர்கிட்ட எதுவும் பேசிக்கல, அவர் அனுப்பிச்சிட்டார், போயிட்டார். அவர் வீடு போய் சேரும்போது பார்த்தா 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டு வாசலில். ஒன்று பர்மனெண்ட் வேலை ஒரு பேங்க்லேருந்து, இன்னொன்றுத்தில் டெம்பரரி வேலை, ஒரு 2-3 மாதம்தான். அது யாரோ லீவுன்றதுனால அதில் வேலை செய்யணும் அவர், அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா. இதுதான் இப்போ அவருக்கு திருப்பி தலைவலியாக எடுத்து. மகாபிரியா பேங்க்கு வேலை கிடைக்குன்றதுனால தான் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் இதை
அவருக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் தூக்கிட்டு மகாபிரிவா கிட்ட வந்துடுறாரு காஞ்சிபுரத்துக்கு. பிரிவா அந்த மாதிரி எனக்கு அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்லேருந்தே வேலை கிடச்சிருது எனக்கு. இப்போ 2 வேலை இருக்குது, ஒன்று டெம்பரரி ஒன்று பர்மனெண்ட்டு. டெம்பரரினா வீட்டுக்கு அமுச்சிடுவான், 2-3 மாதம்தான் எனக்கு வேலை அதிகபட்சமாக இருக்கும். இது பர்மனெண்ட் வேலையெல்லாம் நல்லா இருக்குது, அது நல்லா போயின்ட்டுருக்கு அந்த பேங்க்கு, அங்கே தான் அதில் பர்மனெண்ட் வேலை. அப்போ ஏதோ ஒரு பர்மனெண்ட் வேலைக்கு அவர் சரின்னு சொல்லுவார்னு இவர் நினச்சிருந்தா அவர் சொல்கிறாரு, டெம்பரரி வேலைன்னு எடுத்துக்கோ, அதிலே சேர்ந்துக்கோ, டெம்பரரின்னு எது சொல்கிறியோ அதே சேர்ந்துக்கோ அப்படின்றாரு. இது வந்து நம்மளுக்கு அவர் ஏதோ மிஸ்கைட் பண்ணுற மாதிரி தெரியும் புரியாதவாளுக்கு. அவர் கிளம்பி சரின்னு பெரியவா சொன்னதான் தேவ வாக்கு, ஒன்றுமே பதில் பேச்சே கிடையாது. போயிட்டு டெம்பரரி வேலை ஏதோ அதுக்கு ஒத்துன்ட்டார், இன்னொன்றுத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டுட்டார். டெம்பரரி வேலை போயிட்டே இருந்தது. அந்த 2-3 மாதத்துலேயே இவர் நல்ல பேர் வாங்கிட்டார். இவருக்கு மேல் அதிகாரி இவர் பார்த்துட்ருப்பார் வேலை செய்கிறத. இவருக்கும் அடுத்து வேலை கொஞ்சம் மேலே இருக்கவர், பொசிஷனில் இருக்கவர் வந்து ஒரு 3 மாதம் ஆகிருக்கும், அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கணபதியோட பாஸ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதனால் இவர் நீ பர்மனெண்ட் வேலையில் இங்கேயே சேர்ந்துருப்பா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறேன்னு பர்மனெண்ட் ஜாப் கொடுத்துட்டார். அவ்வளோதான். அதனால் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய நம்ம மகாபிரிவாளை மட்டுமே நடந்தது என்ன அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும், நடக்க போகிறது என்னன்றதும் அவருக்கு மட்டுமே தான் தெரியும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நம்மளுக்கு சம்பாஷணை இப்போ பண்ணுவாள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. Today's incident happened in Kanchi Mutt before the Mahan attained Siddhi. Kanchi Mahan knows what type of devotees had come to have his darshan, what they had in their mind and what they are going to opt for and everything. As usual, a long queue was there on that day too. And one time, an young guy wearing a wristwatch had come over there to have the darshan of Mahaperiyava. Then Mahaperiyava immediately told that young chap to keep his wristwatch and asked him the price, the quality, the brand, etc., etc. And as told by Mahaperiyava, the young man kept to place his wristwatch there, and he was also waiting for some time to take his wristwatch after some time. So after 2 or 3 persons like this, Kanchi Magan signaled to his Sipandi to take the wristwatch of those who had won over there, and had collected around 5 or 6 wristwatches. Then after that, one particular devotee, an old man along with his son, had come over there to have the darshan of Mahaperiyava. Mahaperiyava immediately told that young person to select the wristwatch which he prefers, the best quality, whatever brand he liked, the best ones he can choose. Immediately, the old man and his son knows what they had in their mind and felt very guilty. They fell at the lotus feet of Mahaperiyava and started weeping and asked him to forgive them. Mahaperiyava told that, see, the girls' party conduct a marriage with all difficulties, and it was only for the demand of a wristwatch that you had stopped the betrothal of your son and has not conducted the marriage. Now you can choose whatever watch you wanted. But they felt very guilty and they just left the place. So this was one incident which Mahaperiyava knew what had happened in their life. Then the queue continued, and there was another devotee from Trichy named Ganapati who was on the lookout for a good job. When his turn came, the devotee did not ask anything to Mahaperiyava, but Mahaperiyava asked him what all banks were there in the place where he was staying at Trichy and how they were performing
etc. The devotee replied calmly and had his blessings and left home. Soon after he reached home, he could see 2 appointment orders received by him from 2 banks. One bank had offered him a permanent job and another bank had offered him a temporary job. Immediately the devotee realized that how could Mahapariva know about all this, and he thought it is better to choose the bank after having the darshan of Mahapariva again and questioning him as to which one he should select. So he returned back to Kanchimet again, and Mahapariva told him to choose the bank which offered him a temporary post. Then he took his words as golden words. He did not utter a word and he accepted the temporary post in the bank. He worked efficiently, though it was only a temporary job. His superior boss also noticed his work efficiency. After a few months, maybe the Ganapati would have been working in grade 3 in the bank, and now in grade 2 or for a still higher post, someone resigned from the bank and his boss told that you can occupy the higher post now, though the temporary post would be back again by some other person. So Mahapariva has done great welfare to that Ganapati, having given him a good choice. What will people generally do? They will only opt for a permanent post and not for a temporary post. But see, Kanchi Mahan knows which post would give him much welfare. It was all these Leela which he has been doing, which he is still doing, and he is always with us. Jai Jai Shankara, Hara Hara Shankara. जय जय शंकर हर हर शंकर महापरिवा पादमे शरणं महापरिवा पादमे शरणं